அதுக்கப்புறம் வந்தது என்னன்னா எங்க ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, இது எல்லாருக்கும் வரதில்லை. சமந்தான்னு ஒரு ஆக்ட்ரஸ், அது யாருன்னு எனக்கு தெரியாது. என் பையன் வந்து சொன்னான். நான் சினிமால பாக்குறதுல விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து சொன்னா, அம்மாமா உன்ன மாதிரியே சமந்தாக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குமா, அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்றீங்க. அந்த கூகுள்ல நான் போய் பார்த்தேன், யார் அது சமந்தா என்ன. அதுல போட்டீங்கன்னா ஹிஸ்டரி வந்துடும். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல யாரெல்லாம் சினிமாக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு வரும். அதுல பார்த்தா அப்ப சமந்தா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, பயங்கர கஷ்டம். இன்ன வரைக்கும் சினிமாக்கு நடிக்க வர முடியல. அந்த அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடியது அது. அது என்னன்னா மசில் தசைகளை எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். முழுங்க முடியாது, சாப்பிட முடியாது, கைகள் தூக்க முடியாது. எப்படி பட ஷூட்டுக்கு போய் நின்று ஷூட் பண்ண முடியும். லைட்டு கண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரம். இன்ன வரைக்கும் எனக்கு லைட் ரொம்ப கஷ்டப்படுத்தும். நிறைய லைட் போட்டா என்னால அந்த கண்ணை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சைனே என்னன்னா கண் அப்படியே மூடிடுச்சு எனக்கு இந்த கண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்து இது எங்க அப்பாவுக்கு இருந்த ஒரு வியாதி. எங்க அப்பாவுக்கு வந்து 45 வயதுல, அதே வயதுல எனக்கு வந்தது. நான் அதை நினைக்கவே இல்லை. நான் கத்துக்கிட்ட ஆனா ஜோம் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம். இந்த புற்றுநோய் இப்போ உங்க பாஸ்டர் ஜோம் பண்ற மாதிரி 28 வயதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் புற்றுநோய்க்காக ஜோம் பண்றத. எனக்கு அப்ப இல்லை. ஆனாலும் புற்றுநோய்க்காக நான் ஜெபித்தது நிறைய, கண்ணீரோடு நான் ஜெபிச்சிருக்கேன். அது எனக்கே வரும்ன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். நிறைய ஜோம் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு கூட கத்துக்க சொல்லி எத்தனை பேருக்காக நான் உங்க ஐசியூக்கு அமுச்சு விட்டேன்ப்பா. எத்தனை பேருக்காக நான் ஜெபிச்சு உங்களை ஐசியூவா போங்க, நீங்க சிசியூக்கு போங்கப்பா, யாரும் போக மாட்டாங்கப்பா, நீங்க போங்கப்பா, கேன்சர் பேஷண்ட்டை பாருங்கப்பா, நான் அழுது ஜெபிச்சிருக்கேன். ஆனா அது எனக்கே வரும்ன்றது அது எனக்கு பெரிய மிகப்பெரிய, ஏன்னா மனுஷ மாம்சத்துல இருக்கும், சோர்வு வரும். அந்த சோர்வு எனக்குள்ள வந்தது, மிகப்பெரிய சோர்வு. அது எனக்கு ஒரு ஷாக். ஐயோ நம்ம இவ்வளவு ஜெபிச்சு நம்மளுக்கு வந்துருச்சே, இவ்வளவு ஜெபம் பண்ணுமே, அதுக்காகவே ஜெபம் பண்ணுமே அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அத்தைக்கு இருந்தது, எங்க அத்தைக்கு இருந்தது, அதே போல எங்க அப்பாவுக்கும் இருந்தது. அதனால அது ஹெரிடிட்டி அப்படின்றத விட கர்த்தர் வந்து அந்த 45வது வயதுல எனக்கு வந்தது இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றது. அது சமந்தாக்கு இருக்கு. என்ன வித்தியாசம்னா சமந்தாவுக்கு ஆர்கன் எல்லாம் பாதிக்கும். கிட்னி போயிடும், லிவர் போயிடும், லங் போயிடும், அந்த மாதிரி ஒரு ஆர்கன் பாதிக்கும். எனக்கு அப்படி கிடையாது, வெறும் தசைகள் மட்டுமே பாதிக்கும். ஆனா அதுக்கு எனக்கு டாக்டர் என்ன கொடுத்துருக்காருன்னா இம்யூனிட்டியை குறைக்கிற மருந்து கொடுத்துருக்காரு.